வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் உள்ள கர்த்தருடைய வார்த்தையில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே யோவான் தன்னை தாழ்த்தி இயேசுவை பற்றி மேன்மையாக பேசி அவரை வெளிப்படுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அங்கே யோவான் நான் ஒன்றுமில்லை என்பதை வெளிப்படுத்துகிறான். தற்பெருமை பேசும் மக்களை விட யோவான் ஸ்நானகன் வித்தியாசமாக இருக்கிறான். நீர் கிறிஸ்துவா, நீர் எலியாவா, நீர் தீர்க்கதரிசியா என்று கேட்டதற்கு யோவான் தன்னை மேன்மைப்படுத்தாமல் தான் எவ்வித மேன்மையும் இல்லாத வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்றான். அது மாத்திரமல்ல, நான் கிறிஸ்து அல்ல என்பதையும் அவன் அறிக்கையிடுகிறான். கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை என்பதை தெளிவாக யோவான் இங்கு எடுத்து உரைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய காலங்களிலே தன்னால் தான் யாவும் நிகழ்கின்றன என்று மார்தட்டி கொள்பவர்கள் அநேகரை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் யோவான் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நான் ஒன்றும் இல்லை என்று அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 24வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அங்கே யோவான் நான் தாழ்மையுடையவன் என்பதை வெளிப்படுத்துகிறான். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், ஒரு கொத்தடிமை செய்யும் வேலையான பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் தகுதியற்றவன் என்று கூறி இயேசுவை உயர்த்துகிறான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வசனத்தின்படி நம்மை உயர்த்துவதை விட்டுவிட்டு இயேசுவையே உயர்த்தும் ஒரு எண்ணம் உள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உயர்த்தும் எல்லா காரியங்களையும் நாம் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால் நான் அவரை அறிந்து கொண்டவன் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறான் யோவான். யோவான் இயேசுவை நன்றாக அறிந்தவன். இயேசுவை கண்டவுடன் அவரை பற்றி அவன் சாட்சி கொடுக்கிறான். 29வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அறிகிற அறிவு இன்று குறைந்து போவதால் தான் வாழ்வில் குழப்பம் வேதனை வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை பற்றி நாம் எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறோம், அவருடைய அன்பை பற்றி, அவருடைய இரக்கத்தை பற்றி, அவர் நம் மீது வைத்திருக்கிற கிருபைகளை பற்றி நாம் எவ்வளவு தூரம் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். கடைசியாக 33, 34 வசனங்களை நாம் வாசிக்கும்போது இங்கே யோவான் நான் சாட்சி கொடுப்பவன் என்பதை வெளிப்படுத்துகிறான். சாட்சி கூறுதல் என்பது இயேசுவை சந்தித்த எல்லா மக்களுடைய வாழ்விலும் காணப்படும் ஒரு முக்கிய பண்பாகும். யோவான் இயேசுவை பற்றி சாட்சி கொடுப்பதில் முன்னணியில் நிற்கிறான். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சாட்சிகள். ஆகவே எங்கேயும் எப்போதும் நாம் சாட்சியாக வாழும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 34வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம், அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று இயேசுவின்
சாட்சிகளாய் வாழ்பவர்கள் மிகவும் குறைவாயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் சாட்சிகளாய், அவருடைய ஜீவனுள்ள சாட்சிகளாய் நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அன்பு ஆண்டவரே, யோவானைப் போல நானும் உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்டு இயேசுவை பிரதிபலிக்கிற ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.